எல்லாருக்கும் வணக்கங்க. அனுப்பானடி இந்த குட்டி. இவளுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் ஃபுல்லாக சொறி, கால் வந்து நொன்றா. பொதுவாக சொறி பிள்ளைங்களை எடுத்துக்க மாட்டேன். பிகாஸ் என்னோடய ஃபெசிலிட்டிஸில் ஷெல்டரில் வைக்கும்போது மற்ற பிள்ளைங்களுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஆனால் இப்போ கொஞ்சம் பிரித்தனால வச்சு பார்க்கலாம். நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். ஒரு பிள்ளைக்காக 100 பிள்ளைங்களை இழக்க முடியாது. அந்த ஒரு பிள்ளை இறந்தா பரவாயில்லன்னு. இப்போ ஒரு பிள்ளைக்காக 20 பிள்ளைங்க. ஸோ அதை குறைச்சிட்டேன், இன்னமும் குறைக்கணும். அப்படி ஒரு பிள்ளைக்காக எந்த பிள்ளையுமே இறக்க தேவையில்ல, தூக்கலாம்னா தாராளமாக தூக்கிடலாம். அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸை நம்ம உருவாக்கணும். அது வரைக்கும் பிள்ளைங்க இறப்பாங்கன்னா இறக்க தான் செய்வாங்க. அதுக்காக முட்டாள்தனமாலாம் நம்ம பண்ண முடியாது. அது அடிமுட்டாள்கள் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க, நான் பண்ண மாட்டேன். ஒரு உயிருக்கு பல உயிரானால் கண்டிப்பாக அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா நிறையா உயிர் இருக்கிற இடத்துல நமக்கு பொறுப்பு இருக்குது. சரிங்க, இந்த பிள்ளைங்களை இப்போ நான் தூக்கிட்டு ஃபஸ்ட்டு போய் குளிப்பாட்டியாச்சு. இன்னும் நான் இனிமேல் நான் அப்டேட் பண்ணுறேங்க. சொறியை பொறுத்த வரைக்கும் திரும்பி விட்டோம்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவளுக்கு எந்த வகையில் சொறி வந்திருக்குங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணணும். இப்போ எடுத்து வந்து 3 நாள் ஆச்சு, அதே மாதிரி தான் இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. மேபி ஃபுட்டை மாற்றி பார்க்கணும். இது நிறையா ப்ராசஸ்ங்க. வெளியே இருக்க தோலை வேணால் சரி பண்ணலாம், உள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணணும்ல. பார்ப்போங்க, முயற்சி பண்ணுவோம். பார்ப்போங்க இவனுக்கு எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆறா அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லை ரெக்கவர் ரேஷியோவே இல்லை அப்படின்னா நொன்றது மட்டும் ஸ்டாப் ஆகினா திரும்பி அந்த ஏரியாவில் விட்டுருவேங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே மருத்துவம்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டங்க. நன்றி.